ஆண்டவரே உம்முடைய மன்னாவினால் எங்களை போசிங்கப்பா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள வனாந்தரத்துல 40 வருஷ காலமளவும் ஆண்டவரே மன்னாவினால் போசித்த தேவன், தூதர்களின் அப்பத்தினால் போசித்த தேவன், இந்த காலை வேளையில ஆண்டவரே வார்த்தை என்கிற மன்னாவால் எங்களை ஆண்டவரே போஷித்து நடத்துங்க. இந்த நாள்ல எப்படி நடக்கணும், என்ன காரியத்தை நாங்கள் லேர்ன் பண்ணணும், என்ன கற்றுக்கொள்ளணும், பரிசுத்த வாழ்க்கையில எப்படி நடந்து கொள்ளணும், எங்களோடு பேசுங்க, எங்களோடு இடைப்படுங்க. சகல துதிகன மகிமையெல்லாம் நமக்கு ஏறெடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நம்ம எல்லாரும் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளலாம். இன்றைய நாள்ல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை என்ன அப்படின்னா, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதின 2வது நிருபம் 2வது அதிகாரம் 1வது வசனம். ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். தீமோத்தேயு அவருடைய சீசன். தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. கிருபையிலே பலப்படு. இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்கிற வார்த்தை, கிருபையிலே பலப்படு. நீ கிருபையிலே பலப்படு. நம் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லி கொண்டிருக்கிற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, நீ கிருபையிலே பலப்படு. கிருபையில பலப்பட்டுக்கோ. ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் நேராக இந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கொடுத்து கொண்டிருக்கிறார். கிருபையிலே நீ பலப்படு, கிருபையில பலப்படு. கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மிக பொல்லாத காலங்கள் நம்மை நெருங்கி காணப்படுகிறது. நம்மை சுற்றி நடக்கிற காரியங்கள் எதுவும் உகந்ததா இல்லை. ஒவ்வொரு நாளும் எப்படி நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால இந்த அதிகாலை வேளையிலே சபைக்கு ஆவியானவர் சொல்கிற வார்த்தை, கிருபையிலே நீ பலப்பட்டுக்கோ. அது என்ன கிருபையிலே பலப்படுகிறது? நமக்கு ஒரு டவுட் வரும். கிருபையை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்படுகிறது கிருபை. கிருபை ஆண்டவர் தருகிறார். தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிறது தான் கிருபை. அது என்ன கிருபையிலே பலப்படுகிறது? நிற்பதும் நிர்மூலமாகாததும் கிருபை. எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இந்த கிருபையிலே பலப்படுறதுனா என்ன? கொஞ்சம் அப்படியே சீக்ரெட்டாக இருக்குல்ல, அதை தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். கிருபையில் எப்படி பலப்படணும், கிருபையில் பலப்படு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா சொல்லிட்டுலாம் போகலை. அப்போஸ்தலனாகிய பவுல் கமாலியலின் பாதத்தின் அருகே உட்கார்ந்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்ட, அநேக ஞானங்களை உள்ள அந்த பவுல், பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்தவன். அவருடைய டீச்சிங் வேறு மாதிரி மாறுது. பரிசுத்த ஆவியானவருக்கு கற்றுக் கொடுக்கிறார். தீமோத்தேயுவை பார்த்து மாத்திரமல்ல, இன்றைக்கு நம்மை பார்த்து பவுல் சொல்கிறார், கிருபையிலே பலப்படு என்று. பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தைகளை பவுல் மூலமாக பேசுகிறதை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். எப்படி நாங்கள் பலப்படணும், கிருபையில் பலப்படுறதுனா என்ன? இப்போ அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. ஆதலால் என் குமாரனே, ஆதலால் ஆதலால் அப்படின்னு சொன்னால் என்ன? ஆதலால் அப்படின்னா அதற்கு முந்தைய அதிகாரத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம கவனிக்கணும். அப்போ தான் அந்த காரியங்கள் நமக்கு தெரியும். அப்போ கிருபையில் பலப்படுறதற்கான சில ரகசியங்களை தீமோத்தேயுவுக்கு அப்படியே அழகாக இந்த 1வது அதிகாரத்தை அப்படியே கோட் பண்ணி கொடுத்துட்டாரு. சபையின் பிரயோஜனத்திற்காக பரிசுத்த ஆவியானவர் வேதாகமத்திலே இந்த நிரூபத்தை சேர்த்து நமக்கு அதை கொடுத்திருக்கிறார். ஆக்சுவலி இது ஒரு லெட்டர், நிரூபம். தீமோத்தேயுவுக்கு எழுதினதான ஒரு லெட்டர். பவுல் எழுதின இந்த லெட்டரை, இந்த நிரூபத்தை அழகா பரிசுத்த ஆவியானவர் வேதாகமத்துக்குள்ள வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதற்குள்ள சில பொக்கிஷங்களை வைத்திருக்கிறார். அதனால் இங்கே அதை இணைத்திருக்கிறார். நம்முடைய பிரயோஜனத்திற்காக இந்த காலை வேளையிலே அதில் இருக்கிறதான சத்தியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். கிருபையில் நம்ம எப்படி பலப்படணும் அப்படின்னு சொல்ற அந்த ரகசியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். பாருங்க, இந்த தீமோத்தேயுவை அப்படியே பவுல் கவனிச்சுட்டே வர்றாரு. கவனிச்சுட்டே வந்து அவருடைய குணாதிசயங்கள் தெரியும், அவங்க அப்பா யார் தெரியும், அம்மா யார் தெரியும், அவங்களுடைய பாட்டி யாருன்னு தெரியும், எல்லாமே பவுலுக்கு தெரியும். அப்போ தீமோத்தேயுவை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லிட்டு ஆதலால்னு சொன்னதுனால நம்ம அப்படியே 1ஆம் அதிகாரத்திற்கு வருகிறோம். எப்படி கிருபையில பலப்படணும், என்னென்ன காரியங்கள் செஞ்சால் கிருபையில பலப்பட முடியும், கிருபையில பலப்படுறதுக்கு எந்தெந்த காரியங்களோட அந்த கனெக்டிவிட்டி இருக்குது, எந்தெந்த காரியங்கள், இதை தான் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது தீமோத்தேயுவை பார்த்து பவுல் சொல்கிறாரு என்ன அப்படின்னா, 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் நான் படிக்கிற கவனிங்க. 1வது அதிகாரத்தில் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2வது நிருபத்தில் 1வது அதிகாரத்தில் 3, 4வது வசனத்தை நான் படிக்கிறேன் கவனிங்க. கவனத்தோடு கவனிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சியாயிருந்து உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதல் கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் எழுதுகிற லெட்டரில் தீமோத்தேயுவை குறித்து இப்படி எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் அப்படின்னா, நான் இடைவிடாமல் என்னுடைய ஜெபத்தில் உன்னை நினைக்கிற தீமோத்தேயுவே,
உன்னை நான் நினைக்கிறேன், உன்னுடைய கண்ணீரை நான் ஞாபகம் பண்ணுறேன். நீ எப்படி கண்ணீர் விட்டு அழுகிறல்ல, சில காரியங்களுக்கு கண்ணீர் விடுற, தேவனுக்கு விரோதமாக மற்றவர்கள் நடக்கிறத குறித்து நீ கண்ணீர் விடுற. சபையை நிர்வகித்து வருகிறார் தீமோத்தேயு. சபை ஒரு மேய்ப்பனை போல் அவர் செயல்படக்கூடிய சூழ்நிலைகள். அப்போ எனக்காக நீ சில காரியங்களில் கண்ணீர் வடிக்கிற, பரிசுத்த அந்த காரியங்களுக்காக நீ கண்ணீர் வடிக்கிற. உன்னுடைய கண்ணீரை நான் ஞாபகம் பண்ணுறேன். என்னுடைய ஜெபத்திலலாம் உன்னை நான் நினைவு கூறுகிறேன். உனக்கு ஒரு காரியம் இருக்குது, உங்ககிட்ட விசேஷமான ஒரு காரியம் இருக்குது. என்ன காரியம் அப்படின்னா, மாயமற்ற ஒரு விசுவாசம் உங்ககிட்ட இருக்குது. நான் அதை நினச்சி பார்க்குறேன். அப்போ கிருபையிலே பலப்படுவதற்கு முதலாவது நமக்கு இருக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, ஒரு மாயமற்ற ஒரு விசுவாசம் இருக்கணும். அது என்ன மாயமற்ற விசுவாசம்? தீமோத்தேயுக்குள்ளே இந்த மாயமற்ற விசுவாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி பவுலுக்கு தெரிஞ்சோன்னே அவர் தேவனை துதிக்கிறாராம். இடைவிடாமல் தேவனை என்ன பண்ணுறாராம், நான் வந்து ஆராதித்து வருகிற தேவனை நான் வந்து ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த மாயமற்ற விசுவாசம் உனக்குள்ளே இருக்குது. ஒரு மாயமற்ற விசுவாசம். என்ன மாயமற்ற விசுவாசம்? விசுவாசம் ரைட், நமக்கு தெரியும். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. கேட்டால் கண்ணை மூடிட்டு நம்ம சொல்லிடுவோம். எபிரேயர் 11 விசுவாச வீரர்களோட பட்டியல் எல்லாமே நமக்கு தெரியும். சிலருக்கு மனப்பாடமாக கூட தெரியும், சொல்லிடுவோம். அது என்ன மாயமற்ற விசுவாசம் அப்படின்னு சொன்னால், சிலருக்கு சில விசுவாசங்கள் சில காரியங்களின் அடிப்படையிலே இருக்கும். இதை கொடுத்துட்டா இதை நான் பண்ணிடுவேன், இதை பண்ணிட்டா இதை நான் செஞ்சிடுவேன், இதை அது கொடுத்துட்டா இந்த காரியத்தை எனக்கு செஞ்சுட்டாருன்னா நான் முதல் மாத சம்பளத்தை இப்படி சில காரியங்கள், சில டிபெண்டபிள் சில காரியங்கள் அப்படியே நம்ம வைப்போம். இந்த சில காரியங்களை வைப்போம். அப்போ சிலருக்கு சில காரியங்கள் என்ன அப்படின்னா, சில நிபந்தனைகளின் அடிப்படையிலே நம்புறது. இப்போ பாருங்கள், உலகத்தின் காரியங்கள் பாருங்கள், ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்குவாங்க. இந்த காரியத்தை இதில் நான் சைன் பண்ணியிருக்கேன், இத்தனை வருஷம் இந்த காரியம் இருக்கும், ஒரு அக்ரிமெண்ட், இதை நான் நம்புகிறேன். இதெல்லாம் ஒரு அப்படியே ஒரு அவங்களுடைய ஒரு நம்பிக்கைக்காக, ஒரு காரியங்களுக்காக. ஆனால் தீமோத்தேயுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குது. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. அவனுக்கு விசுவாச அளவை பகிர்ந்து வைக்கிறவர் யார் அப்படின்னா அவர் தான். விசுவாச அளவு இருக்குது நம்மளுக்குள்ள, விசுவாசத்தை பகிர்ந்து வைக்கிறாராம். பாருங்கள், அந்த விசுவாசத்தை குறித்து அநேக காரியங்கள் எடுக்கலாம், அது பேசிகிட்டே போல, பெரிய டாபிக் அது. ஆண்டவர் பாருங்கள், பேதுருவை பார்த்து சொல்லுவார், பேதுருவே, உன்னை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் புடைக்க உத்தரவு கேட்டான், நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி வேண்டிக் கொண்டேன். அங்கே அந்த பிரச்சனை போகணும்னு வேண்டிக் கொள்ளலை. அங்கே இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறார், பேதுருவுக்காக ஜெபிக்கிறாரு. என்ன ஜெபிக்கிறாரு? சாத்தான் சுலகினால் புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டான், ஆனால் விசுவாசம் ஒழிந்து போகக்கூடாதுன்னு நான் உனக்காக ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன். அப்போ இந்த விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாச கப்பல். இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்றதுக்கு, பரிசுத்த வாழ்க்கையில் நிற்கிறதுக்கு எது ரொம்ப பேஸ்மெண்ட், எது ரொம்ப வேணும்? ஆமாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த விசுவாசிக்கிறத ரட்சிப்போட அந்த அஸ்திபாரமே. அப்போ தீமோத்தேயுக்குள்ள ஒரு காரியம் இருக்குது. என்ன காரியம்னா, மாயமற்ற ஒரு விசுவாசம் இருக்குது. இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் சபையை பார்த்து சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, கிருபையில் நீ பலப்படணும்னு நினைக்கிறியா? கிருபை இருக்குது, உண்மைதான். ஆண்டு கிருபை கொடுத்துட்டாரு, அந்த கிருபை எடுக்க மாட்டார். நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் கிருபை. ஆனால் அந்த கிருபைக்குள்ளே நீ பலப்படணும்னு விரும்புறியா? அவனை நீ ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும்னு நீ விரும்புறியா? அந்த கிருபையில நீ அப்படியே பலப்பட்டு நிற்கணும்னு நீ நினைக்கிறியா? மாயமற்ற விசுவாசம் வேணும். மாயமற்ற விசுவாசம் முதலாவது காரியம். பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. மாயமற்ற விசுவாசம் நமக்கு வேணும். கிருபையில பலப்படணும்னா மாயமற்ற விசுவாசம் வேணும். எப்படி வந்துச்சு தீமோத்தேயுவுக்கு? இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால், அழகா அடுத்த வசனங்கள் சொல்லுகிறது. முந்தி உன்னோட பாட்டிக்குள்ளே அது இருந்துச்சு. எனக்கு தெரியும் உங்கள் பாட்டிமாவை, நான் பார்த்துருக்கேன். பவுல் சொல்கிறாரு, உங்கள் பாட்டிமாவை எனக்கு தெரியும். லோவிசாள் விசுவாசமுள்ள இந்த அவள் யூத பெண்மணி, அவளுக்குள்ள அந்த விசுவாசம் அப்படியே இருந்துச்சு. அப்படியே லோவிசாளுக்குள்ளேருந்து அப்படியே மகளுக்கு, அதாவது தீமோத்தேயுவோட அம்மாவுக்கு, ஐனிக்கேயலுக்கு அப்படியே அது பாஸ் அவுட் ஆகுது. அப்படியே அது வருது, அது அப்படியே வருது. அப்படியே அந்த விசுவாசம் கொஞ்சம் கூட குறையாமல், தீமோத்தேயுவே உனக்குள்ளே நான் பார்க்குறேன், அப்படியே உங்கள் பாட்டிக்குள்ளே இருந்துச்சு, லோவிசாளுக்குள்ளே இருந்துச்சு, ஐனிக்கேயலுக்குள்ளே இருந்துச்சு, அப்படியே உனக்குள்ள மாயமற்ற விசுவாசம். இந்த காலை வேளையிலே சபையை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீ விசுவாசத்தில் நிலைச்சிரு, விசுவாசத்தில் நினைச்சிரு. அநேக பாரம்பரிய சபைகளிலே விசுவாசத்தை பிரமாணமாக அறிக்கிடுவாங்க. அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம், இசையா விசுவாச பிரமாணம், இன்னும் விசுவாச பிரமாணங்கள், இன்னொரு விசுவாச பிரமாணம் கூட இருக்குது. விசுவாசத்தை பிரமாணத்தில் அறிக்கை பண்ணுவாங்க. அது சடங்காச்சாரமாக மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுட்டு போயிட்டு அந்த பக்கம் போகணுன்னு மறந்துடுவாங்க. நம்ம விசுவாசம் அப்படி இல்லை. நம்ம விசுவாசம் மாயமற்ற விசுவாசமாக இருக்கணும்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? எந்த சூழ்நிலையிலும் அவர் என்னை விடுதலையாக்க முடியும்னு சொல்லி நான் அவரை அப்படியே விசுவாசிக்கிறேன். எந்த சூழ்நிலைக்கும் அவர் தான் எனக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். அதற்கு பேர் தான் ஒரு மாயமற்ற விசுவாசம். மாயமற்ற விசுவாசம். தீமத்தேவுக்குள்ளே இருந்த அந்த காரியம், முதலாவது காரியம் மாயமற்ற விசுவாசம். கிருபையில பலப்படணுமா? மாயமற்ற விசுவாசம் வேணும். இரண்டாவதாக பவுல் சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவரும் கூட இருக்கிறார். தீமத்தேயுவே, உனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, ஆண்டவர் உனக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்குறாரு. ஆனால் ஒரு காரியத்தில் நீ கரெக்டாக இருந்துக்கணும். என்ன காரியம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எண்ணெய் குறிச்சாவது நீ வெட்கப்பட்றாத அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி. அது நீ இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி அப்படின்னு சொன்னால், இந்த இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் ரட்சிக்கப்படுவதற்கு வழி. அவரால் என்று மீட்பு இல்லை, அவர் மட்டும்தான் வழி. அவர் தான் இந்த உலகத்தில் தேவகுமாரனாகிய கிறிஸ்து இந்த உலகத்தில் இறங்கி வந்து பரிசுத்தமுள்ள தன்னுடைய இரத்தத்தை சிந்தி பாவ மன்னிப்பாகிய மீட்பை உண்டாக்கி அந்த திரையின் வழியை முன்னோடினவராக அவர் இருக்கிறார். அவர் தான் வழி, நானே சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அவர் தான் வழி, அவர் தான் நமக்காக வந்தார், மரித்தார், உயிரோடு எழுந்தார், மறுபடியும் வரப்போறார். இதுதான் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி. இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் மரித்து உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போனார், மறுபடியும் வருவார் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துவினுடைய சாட்சி. இதுலேயே வெட்கப்படணும் அப்படின்னா, இன்னைக்கு உலகத்தில் அநேகர் சொல்லிட்டு இருக்கிற காரியம் இதுதான். அவனையே காப்பாற்றிக்க முடியல. அன்றைக்கு சொன்ன காரியங்கள் அதுதான். கிறிஸ்தவங்க வந்து சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிற ஏதோ ஒரு தெய்வத்தை கும்பிடுறாங்க. ஏன்னா அவங்க கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. உலகம் அன்னைக்கு அப்படி தான் சொல்லிச்சு. அன்னைக்கு போர் சேவகர்கள் சொன்னாங்க, நீ தேவனுடைய குமாரனானால் இறங்கி வா, இறங்கி வா, அப்போ நான் உன்னை நாங்கள் நம்புகிறோம், பிலீவ் பண்ணுறோம், இறங்கி வா கீழே. ஆனால் அங்கே சில தீர்மானங்கள், சில காரியங்கள் நிறைவேற்றப்படணும். அங்கே பாவத்தை அவர் சிலுவையில் அவர் என்ன பண்ணணும்? பிசாசை அவர் ஜெயிக்கணும், அந்த அதிகாரத்தை பிடுங்கணும். ஆதாம் இழந்து போன அந்த அதிகாரத்தை சிலுவையில் அவர் ஜெயிக்கணும். அந்த காரியங்களுக்காக அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இங்கே ஒரு வெட்கம் உண்டாகிறது. அவனுக்கு தெரியல. சத்துரு என்ன பண்ணுறான்? அநேகருடைய மனக்கண்களை பிரபஞ்சத்தின் தேவனானவன் குருடாக்கி இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி இன்னைக்கு நம்ம சொன்னோன்னா ஒரு வெட்கமாக பார்க்குறாங்க. ஒரு பைத்தியக்காரங்க சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிற இயேசுவை போய் கும்பிட்றாங்க. தெரியல, அந்த ரகசியம் தெரியல. அந்த அந்த தேவ பக்திக்குரிய அந்த ரகசியம், அந்த நற்பொருளை குறித்து அவர்களுக்கு தெரியாதனால அவங்க கிண்டல் பண்ணுறாங்க. பவுல் தீமோத்தேயுவை பார்த்து சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எண்ணெய் குறித்தாவது. பவுல் கட்டப்பட்டிருக்கிறாரு. எங்கேருந்து எழுதுறாரு இந்த லெட்டரை? சிறைச்சாலையிலிருந்து எழுதுறாரு. ஏதோ சாதாரணமாக அப்படியே விடுதலையாகி எங்கேயோ தூரத்தில் ஊரில் அப்படியே வெளிநாடு சுற்றுலா போயெல்லாம் அவர் எழுதலை. சிறைச்சாலைக்குள்ளே நிருபங்கள், அநேக நிருபங்கள், பவுலுடைய நிருபங்கள் சிறைச்சாலையில் எழுதப்பட்டது. விசேஷமாக பிழையம் அந்த பிலிப்பியரில் பாருங்கள், பிலிப்பியரில் அழகாக சொல்லுவார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். மிக கொடூரமான ரோம சிறைச்சாலையிலிருந்து, பயங்கரமான சிறைச்சாலை அது, வர்ணிக்க முடியாததான சிறைச்சாலை. அங்கேருந்து அவர் எழுதுறாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், கிறிஸ்துவுக்காக நறுமணம் வீசுங்கள் அப்படின்னு. பயங்கரமான சிறைச்சாலை அது. அநேக நிருபங்கள் சிறைச்சாலையில் எழுதப்படுது. அங்கிருந்து எழுதுறாரு, இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி குறித்தாவது, சுவிசேஷத்திற்காக நான் இப்போ கட்டப்பட்டிருக்கேன்ப்பா, ஜெயிலில் இருக்கேன், என்ன குறித்தாவது. பவுலை குறித்து இவருக்கு எதுக்கு வெட்கம் வரணும்? ஏனென்றால் இவர் தான் பவுல் தீமோத்தேயுவினுடைய லீடர், தலைவன், சீசனாக இவர் இருக்கிறார். இன்றைக்கெல்லாம் நம்ம டிசேபிள்ஸ் ஆஃப் ஜீசஸ், கிறிஸ்துவின் சீசர்களுடைய அந்த காரியங்களை நம்ம கிறிஸ்துவின் சீசர்களாக நம்ம இருக்கிறோம். அன்றைக்கு பாருங்கள், பவுல் சீசர்களை உருவாக்கி கொண்டிருந்தார். தீமோத்தேயு, உன்னோட தலைவனே போய் ஜெயிலில் இருக்கான். அந்த காரியத்தை குறித்து, தீமோத்தேயுவே நீ வெட்கப்படாத. வெட்கப்படாமல் என்ன பண்ணணும் தெரியுமா? ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறாரு. இரண்டாவது காரியம், தேவ வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு அனுபவி. இரண்டாவது காரியம், சுவிசேஷத்திற்காக நீ தீங்கு அனுபவி. இன்றைக்கெல்லாம் நிறைய மெசேஜ் நம்ம கேட்குறோம். ஆசீர்வாதமாக இருப்பாய், இடங்கொண்டு பெருகுவாய், நீ கீழாகாமல் மேலே ஆசீர்வதிக்கவே உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். இதெல்லாம் இல்லை ஆசீர்வாதம். உண்மையான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? தீங்கு அனுபவி. சுவிசேஷத்திற்காக நீ தீங்கு அனுபவி. முதலாவது நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, மாயமற்ற விசுவாசம் உடையவனாயிரு. இரண்டாவது நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ வெட்கப்படாத. இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி குறித்து, நான் ஜெயிலில் இருக்கிறத குறித்து நீ வெட்கப்படாத. சுவிசேஷத்திற்காக தீங்கு அனுபவி. இன்னைக்கு ஒரு கூட்டம் தீங்கு அனுபவிக்குது. எதற்கு தெரியுமா? வேறு அந்நிய காரியத்தில் தலையிட்டு அநேக போதகர்கள், ஊழியர்கள் நிறைய காரியங்களை பிணைப்படுறாங்க. கடன் போன்ற காரியங்களில், சில மோசமான காரியங்களில், பாலியல் காரியங்களில் வந்து பிணைப்பட்டு அதில் தீங்கு அனுபவிக்கிறாங்க. அந்த காரியத்தை குறிச்செல்லாம் பவுல் பேசலை. நீ சுவிசேஷத்திற்காக தீங்கு அனுபவி. இரண்டாவது காரியம், தீங்கு அனுபவி.
தீங்கு அனுபவி. கிருபையில் நீ பலப்படணும்னு நினைக்கிறியா? அந்த கிருபையில் நீ அப்படியே ஸ்ட்ராங் ஆகிட்டே வரணும்னு நினைக்கிறியா? சுவிசேஷத்திற்கு தீங்கு அனுபவிக்க பழகிக்கோ. தீங்கு அனுபவி, நீ தீங்கு அனுபவி. இதுதான் ஒவ்வொரு சீசனுக்கும் கொடுக்கப்பட்டுள்ளதான வார்த்தை. இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, தீங்கு அனுபவி, தீங்கு அனுபவி. சுவிசேஷத்திற்காக தீங்கு அனுபவிக்க விரும்பாத எவனும் சீசன் அல்ல. சுவிசேஷத்திற்காக தீங்கு அனுபவிக்க விரும்பல அப்படின்னா நீ உண்மையான சீசனா இருக்க முடியாது. சீசத்துவம் இன்னும் உனக்குள்ள வரல அப்படிங்கிறதா உண்மை. உபத்திரவத்தின் பாதைகள், பாடுகளின் பாதைகள் சிலருக்கு போக விருப்பமே இல்லை. தீங்கு அனுபவிக்க விருப்பம் இல்லை. அவன் கிறிஸ்தவனுக்கு சீசன் அல்ல. அவனால் கிருபையில் பலப்படவே முடியாது. இதுதான் சீக்ரெட், இதுதான் உண்மை. இதை தான் பவுல் எழுதி வைக்கிறாரு. சுவிசேஷத்திற்காக நீ தீங்கு அனுபவி. மூன்றாவது ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குறாரு. என்ன காரியம் அப்படின்னு சொன்னால், நீ ஒரு ரட்சிப்பை கையில் வச்சிருக்கில்ல. இன்னைக்கு நம்மளையெல்லாம் ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். பெரிய நீதிமான்களை போல வேஷம் போட்டுக்கொண்டு அநேகர் பேசுகிற காரியங்களை நம்ம பார்ப்போம், அநேக காரியங்கள். ஆனால் ஆண்டவர் நம்ம என்ன சொல்கிறாரு நம்மளை பார்த்து, உன்னோட கிரியையினால் நான் உன்னை நீதிமானாக்கலை. இந்த காரியம் மட்டும் நம்மளுக்கு மறந்துடவே கூடாது சிந்தையில். ஒரு காலத்தில் அப்படியே திருப்பி பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் நம்மளாம் கொஞ்சமாவது தகுதியா? ஆண்டவருடைய வசனத்தை தூக்கிறதுக்கு தகுதியா? வார்த்தையை பேசுறதுக்கு தகுதியா? கொஞ்சம் கூட தகுதி இல்லாத நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எவ்வளோ அழகாக அழைத்து கொண்டு வந்தார். வனாந்தரத்திலே நயங்காட்டி, ஆண்டவர் பயில் காட்டி அழகாக அழைச்சி கொண்டு வந்து ஊழியத்தை கையில் கொடுத்து அழகாக நம்மளை நிற்க வச்சிருக்கிறாரே. தகுதியாக நம்ம கிரியையினால் அல்ல, அவருடைய கிருபையினால் நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கோம். இந்த காரியத்தை மட்டும் ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. யார் ஒருத்தன் இந்த காரியத்தை மறக்காமல் இருக்கிறானோ, பவுலுக்கு அந்த காரியம் மறக்கவே இல்லை. சொல்லுவார், பிரதான பாவி நான் பிரதான பாவி. இந்த காரியம் அப்படியே உள்ளே இருந்துகிட்டே இருக்கணும். தாவீதை பாருங்க, நான் ஒரு மேய்ப்பன், அந்த காரியம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆண்டவரை ஆராதிக்கும் போது கூட இஸ்ரவேலின் மேய்ப்பரே அப்படி தான் ஆராதிப்பார். அந்த மேய்ப்பனுக்குரிய குணாதிசம் மாறவே இல்லை. யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே பிரகாசியம். நான் ஒரு மேய்ப்பனாக இருந்தேன், அது எனக்கு தெரியும். அதை நான் மறக்கவே மாட்டேன். ராஜாவா சிங்காசனத்தில் உட்காந்துருக்கேன், மறக்க மாட்டேன். பவுலை பாருங்க, நான் ஒரு பிரதான பாவி, மகா அப்போஸ்தலரும் குறைவானவன் அல்ல, ஆனால் நான் பிரதான பாவி. இந்த சிந்தை இருந்துகிட்டே இருக்கணும். இன்றைக்கெல்லாம் அநேகர் பரிசுத்த வேஷம் போட்டுட்டு பயங்கரமாக தங்களை உயர்த்தி பேசுகிற காரியங்கள் பிடிக்காது. ஆண்டவர் பெருமையில தான் தள்ளினார். லூசிஃபரை ஏன் தள்ளினார்? பெருமை, ஆவிக்குரிய மனமேற்றம் இருக்கவே கூடாது. தன்னை விட அற்பமாக மற்றவங்களை நினைக்கிறது இருக்கவே கூடாது. தோள் மேலே கை வச்சு தட்டி கொடுத்து அவர்களை நம்ம என்ன பண்ணணும்? வழி நடத்தணும். யாருக்கும் நம்ம சாந்தத்தோடும் வடக்கத்தோடும் மறுவுத்தரவு சொல்லணும். இன்னும் சிலரெல்லாம் கடினமாக பேசுகிற காரியங்கள் அப்படிலாம் பேசக்கூடாது. அன்பாக அவர்களுக்கு சொல்லணும். விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை சேர்த்து கொள்ளுங்கள். அவர்களுடைய மன ஐயங்களை குற்றமாக நிர்ணயிக்காதிருங்கள். எப்படி அவன் ரட்சிக்கப்படுவான்? இன்னைக்கு அநேகர் ஆண்டுக்குள்ளே வராததற்கு காரியமே இதுதான். இந்த மாதிரி காரியம் இருக்கக்கூடாது. ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியம். ஆண்டு சொல்கிறார், இந்த காலை வேளையில் மூன்றாவது காரியம், சபையை பார்த்து, உன்னோட கிரியையினால் நான் உன்னை அழைக்கல, கிருபையினால் தான் நான் உன்னை அழைச்சிருக்கிறேன். நமக்கு கிறிஸ்து இயேசுவினால் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? பரிசுத்த அழைப்பு. இந்த மீட்டிங்குள்ளே இருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் பரிசுத்த அழைப்பினாலே அழைத்திருக்கிறார். அது ஆச்சரியமானது. அதற்கு பேரை பவுல் வைக்கிறாரு, அழகான பேர், பரிசுத்த அழைப்பு. மூன்றாவது காரியம், அந்த பரிசுத்த அழைப்பில் அழைக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு காரியம் நம்மளுடைய இருதயத்தில் சிந்தனையில் இருந்துகிட்டே இருக்கணும். நான் சாதாரணமான ஏதோ ஆள் கிடையாது. பரிசுத்த அழைப்பினாலே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஏதோ என்கிட்ட பெரிய நீதி இருந்ததுனால எல்லாம் என்னை கூப்பிடல, நான் பெரிய டேலண்ட்டுன்னு என்னை கூப்பிடல, நான் அப்படியே அழகாக பேசிடுவேன்னு கூப்பிடல, கிருபையினால் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கிறாரு. ஆமாம், நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவுள் ஒரு பரிசுத்த அழைப்பினால என்னை அழைச்சிருக்கிறார். அதை மறந்துடக்கூடாது. மூன்றாவது காரியம், பரிசுத்த அழைப்பு. அதை மறக்கவே கூடாது. கிருபையில் பலப்படணுமா? மூன்றாவது பரிசுத்த அழைப்பு. அடுத்தது ஒரு காரியத்தை நம்ம செய்யணும். இந்த மூணு காரியமும் நமக்குள்ள இருக்குது. மாயமற்ற விசுவாசம் இருக்குது, சுவிசேஷத்திற்காக தீங்கு அனுபவிக்கிற காரியம் இருக்குது, மூன்றாவது பரிசுத்த அழைப்பினால தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறதான அந்த அறிவு எனக்குள்ள இருக்குது. நாலாவது நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா 13வது வசனத்தை பாருங்க. நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. ஆமாம், நம்மளுக்கு ஒரு சட்டம் இருக்குது, ஆரோக்கியமான வசனம். இந்த வசனத்துக்கு பவுல் பாருங்க, அண்டர்லைன் பண்ணிக்கணும் அந்த வார்த்தைகளெல்லாம். ஆரோக்கியமான வசனம். இந்த வசனம் என்ன வசனம்? ஆரோக்கியமான வசனம். இந்த வசனம் சில சட்டங்களை கொடுத்துருக்கோம், சில சட்டத்திட்டங்கள் இந்த வசனத்திற்கு இருக்குது. நீ கை கொண்டுக்கோ, வசனத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணு. வசனத்தை சொல்லிட்டு மட்டும் போயிடாத, வசனத்தை ஃபாலோ பண்ணு. இன்னைக்கு அநேகர் பிரசங்கத்தில் ரட்சிக்கப்படாத காரணம் என்னன்னா, முதல் நம்ம கை கொள்ளணும். கை கொண்டு அதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதை போதிக்கணும். அதுதான் காரியம். அப்போ
வசனத்தோட சட்டத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ கை கொண்டு இரு. அப்படின்னா நீ ஃபாலோ பண்ணு, நீ அதை ஃபாலோ பண்ணு, நீ அந்த பாதையில் போ. மற்றவங்க பார்க்கும்போது நீ அதை கை கொண்டு நடக்கிறியா, அவங்க ஆட்டோமேட்டிக். அதனால தான் மனைவிக்கு ஆண்டவர் சொன்ன கட்டளை, நீ எதுவும் போதகம்லாம் பண்ணிட்டு இருக்காதம்மா, நீ கரெக்டாக நடந்துக்கோ. உன்னுடைய கற்புள்ள நடைக்கையை பார்த்தாங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரெடி ஆவாங்க. சிலர் அப்படி ஆகாமல் இருக்கிற குரூப்பும் இருக்குது. மனிதரில் மிருக குணமுள்ளவர்கள் ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஆனால் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு தலைவனுக்கு, ஒரு ஊழியனுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை, ஒரு தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை, கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்னன்னா, ஆரோக்கியமான வசனத்தோட அந்த சட்டத்தை நீ கை கொண்டு நட. 4வது காரியம், இந்த காரியத்தை நம்ம செய்யணும். கிருபையில் பலப்படணும்னா இந்த காரியத்தெல்லாம் செய்யணும். அடுத்த காரியம், 5வது காரியம் தான் மிக முக்கியமான காரியம். பவுல் சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், 14வது வசனத்தில் பாருங்க, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். ஒரு நற்பொருளை உனக்குள்ளே நான் வச்சுட்டேன், ஒரு ரட்சிப்பை வச்சுட்டேன், நித்திய ஜீவனை வச்சுட்டேன், அநேகருக்கு சொல்லக்கூடிய வார்த்தை உனக்குள்ளே நான் போட்டுட்டேன், ஜாதிகளுக்கு ஒளியா நீ இருக்கும்படி உனக்கு காரியத்தை நான் பண்ணிட்டேன், ஒரு நற்பொருளை நான் உனக்குள்ளே வச்சுட்டேன். இழந்துடாத. அநேகர் இழந்துட்டாங்க, அநேகர் இழந்து போயிட்டாங்க. ஏதோ இழிவான ஆதாயங்களுக்காக, உலகத்துக்காக, சில காரியங்களுக்காக அந்த நற்பொருள் டேமேஜ் பண்ணிட்டாங்க. ரட்சிப்பின் வஸ்திரம் அழுக்காயிருச்சு. அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் சொல்லுவார், உன் நிர்வாணமாகி அவலட்சணம் காணப்படாதபடிக்கு நீ என்ன பண்ணு, வெண் வஸ்திரங்களை உடுத்திக்கோ. அந்த நற்பொருளை நீ இழந்துடாத. அந்த நற்பொருளை, உனக்குள்ள கிரீடத்தை நீ இழந்துடாத. உனக்கான ஒரு காரியம் இருக்குது, உனக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, அதை நீ இழந்துடாத. அந்த காரியத்தை இழந்துடாத. அந்த நற்பொருளை நீ என்ன பண்ணு, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினால காத்துக்கோ. சும்மாலாம் முடியாது, பாவம் சுயபலத்தினால முடியாது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே ஆகும். அந்த பரிசுத்த ஆவியினால நற்பொருளை காத்துக்கோ. இதெல்லாம் நீ செஞ்சுட்டு வா, இதெல்லாம் நீ பண்ணு, இதெல்லாம் நீ கரெக்டாக இருந்துக்கோ, இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணு. இந்த 5 காரியத்தை நீ ஃபாலோ பண்ணு, கிருபையில பலப்பற்றுவ. கிருபையில நீ பலப்பற்றுவ. கிருபையோடு இருக்கிறது வேற. கிருபை ஆண்டவர் கொடுத்தா எடுக்க மாட்டார், உண்மைதான். ஆனால் கிருபையில நீ பலப்படணுமா, உன்னை நீ ஸ்ட்ரென்த் பண்ணிக்கணுமா, உன்னை நீ அப்படியே பலப்படுத்திக்கணுமா. கிருபையில நீ பலப்பட்டு அப்படியே நீ ஆண்டவருடைய சமூகத்தில் நீ பலப்பட்டு நீ பலவானா நிற்கணுமா. ஒவ்வொரு நாளும் பலத்தை நீ பெற்றுக்கொள்ளணுமா. இதெல்லாம் நீ செஞ்சிரு. மாயமற்ற விசுவாசத்தை நீ காத்துக்கொள். சுவிசேஷத்திற்காக நீ தீங்கு அனுபவி. 2வது 3வது பரிசுத்த அழைப்பினால உன்னை அழைச்சிருக்கிறாரு, மறந்துடாத. வசனங்களை நீ கரெக்டாக, அந்த சட்டத்தை நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணிரு. 5வது காரியம், உனக்குள்ள அந்த நற்பொருள் இருக்குல்ல, அதை பரிசுத்த ஆவியினால நீ காத்துக்கோ. பரிசுத்த ஆவியினால நீ காத்து வச்சுக்கோ. இதெல்லாம் செஞ்சினா, அதனால் என் குமாரனை இந்த காரியத்தெல்லாம் நீ செய்யி, நீ கிருபையில என்ன பண்ணிடுவேன், நான் பலப்பற்றுவ. தீங்கு அனுபவிக்கணும்னா கிருபை வேணும், பரிசுத்த அழைப்பு கரெக்டாக இருக்கணும், மாயமற்ற விசுவாசம் வேணும், வசனத்தை நம்ம கை கொள்ளணும், நற்பொருளை காத்துக்கொள்ளணும்னா கிருபை வேணும். கிருபை இல்லாமல் முடியாது. கிருபை முக்கியம். கிருபை இல்லாமல் முடியாது. ஆண்டவர் கிருபையை அருளுகிற தேவன். இந்த காலை வேளையில் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையிலே பலப்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, கிருபை மேலே கிருபை தருகிற தேவன். ஆண்டவரே, காலைதோறும் கிருபை பொழிகிற தேவன். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, இந்த 5 காரியங்களை நாங்கள் ஆண்டவரை கடைபிடிக்க, ஆண்டவரே, கிருபையை ஆண்டவரை அருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாக அமையட்டும். ஆண்டவரே, தேவ கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ள நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமையில உமக்கு ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.